நேத்து காலையில கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பஸ் ஒண்ணு ரயில்வே ட்ராக்க கடந்து போகும்போது, அந்த ட்ராக்ல ட்ரெயின் வந்ததுனால, அங்க வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப அந்த பஸ்ஸும் கூட ஒரு ஸ்கூல் பஸ்ஸுங்க. அந்த ஸ்கூல் பஸ்ல 3 அப்பாவி ஸ்கூல் பிள்ளைங்க இருந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு போகறதுக்காக ஏறியிருக்காங்க. அந்த அப்பாவி ஸ்கூல் பிள்ளைங்களும் இறந்து போயிருக்காங்க. உயிரிழப்பு நடந்திருக்கு. இந்த சம்பவத்த பத்தி கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, இது வந்து நேத்து நடந்தது. கண்டிப்பா எல்லாரும் பெரிய பெரிய மீடியா சேனல்ஸா இருக்கட்டும், யூடியூபர்ஸா இருக்கட்டும் எல்லாரும் வீடியோ போட்டிருப்பாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிருச்சு இந்த சம்பவம் நடந்து. இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் வந்து இன்னும் வரலங்க. எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு? யாருனால இந்த சம்பவம் நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் இன்னும் குடுக்காம தான் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுவோம். இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மக்கள், ஊர் கிராம மக்களா இருக்கட்டும், அண்ட் அந்த பஸ் டிரைவரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரே ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது என்னன்னா, அங்க இருந்த கேட் கீப்பர் சரியில்ல. அவர் வந்து எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன், ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அந்த கிராம மக்கள், அந்த பஸ் டிரைவர், ஸ்கூல் பஸ் டிரைவர் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே அப்படியே ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரயில்வே டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஊர் மக்கள் சரியில்ல, அவங்கனால தான் இந்த அசம்பாவம் நடந்து போயிருச்சு, அவங்களோட அசால்ட்டு தனனால தான் இந்த அசம்பாவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை கை காட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாறி மாறி கை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவத்தை பற்றி ஒரு டீட்டெயிலான ஓவர்வியூ கொடுத்துட்றேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று காலையில் ஜூலை மாதம் 8ஆம் தேதி காலையில் ஒரு 7:45 அந்த டைமில் வந்து இந்த கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்கூல் பஸ்ஸு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுங்க. ஒரு பையன் வந்து 10வது படிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்புல, 2 பசங்க வந்து 11வது, இன்னொன்று 12வது. இந்த மாதிரி 4 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் பஸ்ஸில் இருந்திருக்காங்க. ப்ளஸ் ஒரு டிரைவர், அவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. கிளம்பி போகும்போது ஒரு ரயில்வே ட்ராக்கை கடந்து போகிற மாதிரி ஒரு பாதை அங்கே இருக்குது. சரி, அதையும் கடந்து போகிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸு கடக்கிற அந்த டைமில் ஒரு ட்ரெயின் விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து வேகமாக வந்துகிட்டு இருக்கு. 95 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இந்த பஸ்ஸு கரெக்டாக நடுவில் இருக்கும்போது மோதி இருந்த அந்த ட்ரெயின் மோதினால அங்கே வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் வந்து நடந்துருது. இப்போ சாதாரணமாக ஒரு ட்ரெயின் மோதினாலே, ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மோதினாலே என்ன நடக்கும்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 95 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீடில் வந்து அந்த ட்ரெயின் வந்து மோதி இருக்குது. இப்போ அந்த பஸ்ஸு இருக்குமா நினச்சி பாருங்க. அதுவும் இந்த ரயில்வே ட்ராக்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பக்கமும் வந்து இந்த கரண்ட் கம்பங்கள் நிறையா இருக்குமா. இப்போ அந்த கரண்ட் கம்பத்துலலாம் போய் மோதி, இந்த பஸ் வந்து போய் மோதி அந்த கரண்ட் கம்பெல்லாம் கீழே விழுந்து ஒரு கொடூரமான ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்குது. இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை கேட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து அந்த டிரைவர் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. கை கால் தலையிலலாம் அடி வாங்கி கிடக்கிறாரு. கீழே வந்து கிடக்கிறாரு, அந்த பஸ்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் கையில் வந்து ஃப்ராக்சர் ஆகி கையில் சராப்பு அடி, அவனுக்கும் ரத்தம் போயிட்டு இருக்குது. ஒரு பையன் இருக்கிறான், ஆனால் உயிரோடு இருக்கிறாங்க. 2 பேர் உயிரோடு இருக்காங்க. மிச்சம் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னு சொன்னல, மிச்சம் இருக்கிற 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உயிரிழந்திருக்காங்க. சடலத்தை தான் வெளியில் எடுக்கிறாங்க. கேட்கவே பேசவே ரொம்ப கொடுமையாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, சொல்லவே முடியல. ஏன்னா இவ்வளோ கனவுகளோடு அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பாங்க காலையில். அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கனவுகளோட அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. சாயங்காலம் பசங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் வந்து நடந்திருக்குது. இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்த உடனே இப்போ அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு இது இருப்பாங்கள்ல, ஒரு கேட் கீப்பர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை போய் அடிச்சு நொறுக்கிடுறாங்க. ப்ளஸ் அங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். இந்த கேட்டை திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அந்த ஆஃபீஸுமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அசால்ட்டாக இருந்தனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அடிச்சு நொறுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஊர் மக்கள் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஊர் மக்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆளுங்களும் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒன்றா என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊர் மக்களை விடுங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிரைவர் என்ன சொல்கிறான்னு சொல்கிறேன். டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரெயின் வருதுன்னா எங்களுக்கு ஒரு சவுண்ட் ஆச்சுன்னு கேட்கணுங்களே,
ட்ரெயின் வர்றது சவுண்டே இல்லைங்க. ஹார்ன் அடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகுதுன்னா ஹார்ன் அடிப்பாங்களா. முக்கியமா இந்த மாதிரி ஒரு ஊர் நடுவுல ஒரு ட்ராக் போகுதுன்னா, இந்த கேட்டெல்லாம் கடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஹார்ன் அடிக்கிறது வழக்கமான ஒரு செயல் தான். அந்த மாதிரி ஹார்னே அடிக்கலங்க, இந்த ட்ரெயின் வந்து திடீர்னு மோதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. 2வது ஸ்டேட்மெண்ட் இந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் வந்து ஓப்பனா இருந்துச்சுங்க. ட்ரெயின் வருதுன்னா கேட்டை மூடணும். அதான கேட் கீப்பரோட வேலை. இந்த கேட் வந்து ஓப்பனா இருந்துச்சு. நான் நினைச்சேன் இந்த ட்ரெயின் வந்து பாஸ் ஆயிருச்சு போல. ஏன்னா நான் எப்பவுமே இந்த இதுல தான் போயிட்டு வருவேன். இந்த டெய்லி போகிற ஒரு ரூட் தான். அதனால எனக்கு தெரியும். நான் நினைச்சேன் ட்ரெயின் வந்து பாஸ் ஆயிருச்சு. அதனால ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து பஸ்ஸை மூவ் பண்ணேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இதுக்கு வந்து இந்த கேட் கீப்பர் தான் காரணம். அவரோட அசால்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரோ அதே மாதிரி ஒரு பையன் உயிரோட பொழைச்சு வந்தாப்புல ஸ்டூடெண்ட், அவரு அதே தான் சொல்றாரு. இந்த டிரைவர் அங்கிள் வந்து சொல்றது உண்மைதான். அந்த கேட் வந்து ஓப்பனா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் சொல்றாப்ல. இந்த மாதிரி பஸ்ல போனவங்க வந்து இது காரணமா சொல்றாங்க. சரி, இப்போ இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து காப்பாற்ற போற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேட் வந்து ஓப்பன்ல தான் இருந்துச்சு. இவர் சொல்றது உண்மைதான். அதே சமயத்துல எப்போதுமே இந்த கேட் கீப்பர் வந்து சரியா வேலையே பார்க்க மாட்டாரு. எப்போதாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து நைட்டு சரக்கு அடிச்சுட்டு தூங்கி இருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி இதாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன் கேட் கீப்பரை மட்டும் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த கேட் கீப்பரை விடுங்க, இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே சரியில்லை. ஏன்னா இந்த கேட் கீப்பரை ஷிஃப்டே மாற்றி விட மாட்டாங்க. நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. ஷிஃப்ட் மாத்திரதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த கேட் கீப்பருக்கு எல்லாருமே ஒரு 12 ஹவர் ஷிஃப்ட் டியூட்டி கொடுப்பாங்க. எதனால 12 ஹவர்னா, பிகாஸ் அவங்களுக்கு பெரிய அளவு வேலை இருக்காது. ட்ரெயின் வந்தால் போனால் அந்த கேட்டை திறக்கிறது மூடுறது அதான் வேலை. ஸோ பெரிய அளவு வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு 12 ஹவர் ஷிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த 12 ஹவர் ஷிஃப்ட் தாண்டியும் 2 ஷிஃப்ட் டபுள் ஷிஃப்ட்லாம் பார்க்க போட்டுருவாங்க. அதனால இந்த மனுஷன் வந்து தூக்கிட்டாரு, எப்பவுமே தூங்கிடுவாரு, நாங்கள் தான் போய் எழுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் ஏகப்பட்ட அலிகேஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேலேயா இருக்கட்டும், பிளஸ் இந்த கேட் கீப்பர் மேலேயா இருக்கட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது பொதுமக்கள் எல்லாருமே, ஊர் மக்களாக இருக்கட்டும், பொதுவாக இந்த நம்ம பப்ளிக் ஆளுங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்க வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்ல. அந்த ஸ்டேஷனை, கடலூர் ஸ்டேஷனை தாண்டி இன்டர்லாக்கிங் சிஸ்டம்லாம் இல்ல. அதனால தான் இந்த விபத்து வந்து ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கேட்டை, ஒரு ஸ்டேஷன் வந்து கடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்து போனதுக்கப்புறம் இங்கே முன்னாடி ஏதாச்சும் ஒரு கேட்டு, ஒரு ஊருக்குள்ள ஒரு ட்ராக் போகுதுன்னா, அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு சிக்னல் ஒன்று போட்டுருவாங்க. இந்த ரெட்டு, கிரீனு, எல்லோ சிக்னல் இருக்கும்ல, அந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் மாதிரி ஒரு சிக்னல் ஒன்று போட்டுருவாங்க. அந்த சிக்னல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேட் இருக்குன்னா, அந்த கேட் 1 கிலோமீட்டருக்கு தாண்டி ஒரு கேட் இருக்குன்னா, அந்த கேட் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே இண்டிகேஷன் கொடுக்கும். இப்போ ஒருவேளை அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரெட் சிக்னல் காட்டும். ஒருவேளை அங்கே க்ளோஸில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து கிரீன் சிக்னல் காட்டும். இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரெயினை மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டமே போடலை. அதனால தான் இந்த சம்பவம் நடந்து போச்சு. ஏங்க, எல்லாரும் டெக்னாலஜிக்கலி எவ்வளோ டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். இதை கூட நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் என்ன விதத்தில் நியாயம்? இது வந்து முழுக்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட தப்பு தான், தவறு தான். அதே டைமில் இந்த கேட் கீப்பரும் சரியான அவரோட வேலையை பார்க்கல. அதனால தான் இந்த சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இப்போ எல்லாருமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை திட்டுறதா இருக்கட்டும், ப்ளஸ் இந்த கேட் கீப்பர் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பக்கத்தான ஸ்டேட்மெண்ட். இப்போ அதே ஆப்போசிட் பக்கத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த ஆப்போசிட் பக்கத்தில் யார் இருக்கா? இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கேட் கீப்பராக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அந்த கேட் கீப்பர் என்ன சொல்கிறான்னு நான் சொல்லிடுறேன். கேட் கீப்பர் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கேட்டை மூடி தாங்க இருந்தேன். இந்த டிரைவர் தான் வந்து திறந்து விடுன்னு சொன்னார். அதனால தான் நான் வந்து திறந்து விட்டேன். இது வந்து எப்போவுமே நடக்கிறது தான். இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏதாச்சும் இந்த கேட்டை மூடி வச்சுருந்தேன்னா, கேட்டை திறந்து விடு, ட்ரெயின் தான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுவாங்க. இந்த சம்பவம் நடக்கிற அந்த டைமில் கூட நான் ஒரு 7:05 போல் கேட்டை மூடிட்டேன். அதுக்கப்புறம் 7:25 வரைக்கும் ட்ரெயின் வராமல் இருந்துச்சு. அப்போ வரைக்கும் கேட் மூடி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பஸ்ஸுக்கார் வந்தார். பஸ்ஸுக்கார் வந்து இந்த ட்ரெயின் தான் வரலையா, ஓப்பன் பண்ணி விடுன்னு என்கிட்ட சொன்னார். அதனால தாங்க நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டேன். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இவங்க தான் என்னை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர் பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இவர் பக்கத்து நியாயம் சொன்னாலும் இவரோட வேலை என்ன? அந்த கேட்டை மூடுறது, திறக்கிறது. இப்போ ஊர் மக்கள் வந்து சொல்லிட்டாங்கன்னா இவர் கேட்டுவாரா? எதுக்கு கேட்கணும்? இவர் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு அடுத்தது இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவர் சொல்றது உண்மைதான். இவர் வந்து ஏகப்பட்ட தடவை வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஊர் மக்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே
இருப்பாங்க. அதனாலவே நாங்க வந்து ஒரு பிளான் வச்சிருந்தோம். என்ன பிளான் வச்சிருந்தோம்னா, இங்க வந்து ஒரு சப்வே போட்டுருவோம். சப்வே போட்டா ட்ரெயின் வந்து மேல போயிரும். மக்கள்லாம் உள்ள போயிட்டு வந்துருவாங்க. சப்வே போட்டுருவோம்னு சொல்லிட்டு நாங்க வந்து அப்ரூவல்லாம் வாங்கிட்டோம். ஆனா ஊர் மக்கள், மாநகராட்சி அவங்கலாம் அப்ரூவல் குடுக்காம இருந்தாங்க. அது வந்து டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. நாங்க போட்டுட்டா இந்த சம்பவம் நடந்திருக்காதுல்ல. இந்த சப்வே போட்டா சம்பவம் நடந்திருக்காதுல்ல. இந்த ஊர் மக்கள் தாங்க இதுக்கு காரணம். எப்பவுமே அசால்ட்டா தான் இருப்பாங்க இவங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேட் கீப்பர் இவரோட அலட்சியம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் கீப்பரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாங்க. ஆனாலும் இன்னும் இந்த டிஸ்கஷன் டிபேட் வந்து போயிட்டு தான் இருக்குது. மக்கள் வந்து இவங்கள தப்பு சொல்றாங்க. இந்த கவர்மெண்ட் பீப்புளா இருக்கட்டும், இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா இருக்கட்டும், இவங்க வந்து மக்களை திட்டிட்டு இருக்காங்க. யாரை வேணா திட்டட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட அலட்சியம் தான். கவர்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், ஊர் மக்கள் அதெல்லாம் விடுங்க. எல்லாத்தோட அலட்சியம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லுவேன். பிகாஸ் இப்ப அந்த டிரைவர் இருக்கிறார், பஸ் டிரைவர், அவர் கொஞ்சம் கவனமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்பவத்துல இருந்து அந்த 3 அப்பாவி உயிர் வந்து போகாம தடுத்திருக்கலாம். இந்த சம்பவமே நடக்காம தடுத்திருக்கலாம். அவர் வந்து கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தனால தான் இது வந்து நடந்துருச்சுன்னு சொல்லுவேன். அவரு என்ன சொல்றாருன்னா, ட்ரெயின் வந்து ஹார்ன் அடிக்கலங்கிறாரு. சரி, ஹார்ன் அடிக்கலன்னா இவரு எங்கிட்ட இங்கிட்ட பார்க்க கூடாதா? பார்க்காதனால இந்த சம்பவம் நடந்து போச்சு. 2வது நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பண்ணலன்னு சொல்றாங்க. எதனால பண்ணாம வைக்கணும்? இப்ப மக்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, சப்வே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. கவர்மெண்ட் உடனே இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் போட்டிருக்கும்ல. அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் போட்டிருந்தாங்கன்னா இந்த அசம்பாவம் நடக்காம தடுத்திருக்கலாம்ல. இதை ஏன் போடாம இதை ஏன் டிலே பண்ணி வச்சிருக்காங்க? நம்ம டெக்னாலஜிக்கலே அங்க டெவலப் ஆகுறோம், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேசிக்கான திங், உயிரை காக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இதை பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்குங்க டெக்னாலஜி? அப்புறம் எதுக்குங்க இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே? சரி, அடுத்தது 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே அவசரமா ஸ்கூல் மக்களா இருக்கட்டும், டிரைவரா இருக்கட்டும், யாரோ ஆஃபீஸுக்கே போறதா இருக்கட்டும், நம்மளேவா இருக்கட்டுமே, 9 மணி 10 மணிக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 8:55க்கு தான் உலகத்தையே அப்படியே நம்ம திருப்பி போடுற மாரி அவசரமா போறது. எதுக்கு இந்த அவசரம்? எதுக்கு இந்த அவசரம்? சுத்தமா எனக்கு புரியல. ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா, நம்மளுக்கு என்ன வரப்போகுது? அந்த 5 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாரும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல் ஆளுங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ ஃபாலோ பண்றாங்க. 5 நிமிஷத்த வந்து விட்டுருந்தா என்ன ஆயிரப்போகுது? அதனால தான் இந்த பஸ் டிரைவர் வந்து வேகமா வந்துட்டாரு, அவசரப்பட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், 5 நிமிஷம் கொடுத்தா இன்னொரு 5 நிமிஷம் எடுப்பாங்க. இப்ப காலையில 10 மணிக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, 9 மணிக்கு 8 மணிக்கு ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு 6:30 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு கிளப்பி அவங்கள அனுப்பிச்சு விட்டா தான் என்ன? அந்த பசங்களும் போயிட்டா தான் என்ன? இல்ல நம்ம வேலைக்கு அந்த பசங்களை விடுங்க, வேலைக்கு போறவங்களும் நம்ம எடுத்துப்போம். வேலைக்கு போறவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் போட்டிருந்தா டபக்குன்னு பூந்து போய்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறோம்? அவன் 10 மணிக்கு ஆஃபீஸ் இருக்குதுன்னா ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி ஆஃபீஸுக்கு போறதுனால நம்ம என்ன குறைஞ்சிட போறோம்? ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போயிட்டோம்னா என்ன நடந்துற போகுது? எதனால அந்த 5 நிமிஷத்தை சேவ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம நிறைய பேர் வந்து இந்த கடைசியில பார்த்துக்கலாம்பா, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குன்னு கடைசி நேரத்தில் அவசரப்பட்டு போறதுனால தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆனா நம்ம வந்து மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்ன ஒரு 5 நிமிஷத்துக்காக ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆஃபீஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா சம்பளம் பிடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு 10 நிமிஷம் கொடுத்தாலும் நம்ம லேட்டா தாங்க போவோம். அதாங்க உண்மை. தயவு செஞ்சு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. கவனமா அசால்ட்டா நான் வந்து பாஸ் ஆகிக்குவேன், இது வந்து எங்க ஊர் தான், ட்ரெயின் வருது எனக்கு தெரியும், ரயில்வே கேட்டு நீ வந்து ஓபன் பண்ணி, இது வந்து எங்க ஊரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கவனமா இருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருங்க. இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.